என் அன்பான சாய் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நம்மளுடைய ஸ்ரீ துவாரகமாய் ஆலயம் கும்மிடிப்பூண்டில் அமைஞ்சிருக்கிற இந்த ஆலயத்திலிருந்து இனி தினந்தோறும் சாய் சச்சரிதத்திலிருந்து ஒரு டாபிக் எடுத்து நாம் அதை பற்றி பேச போகிறோம். இன்றைக்கி முதலாக உங்களோட நான் பேச போகிறேன். அதில் ரொம்ப முக்கியமான டாபிக் இன்றைக்கி என் கையில் திறந்தவொடனே வருது. இதை நான் தொடர்ந்து படிக்க மாட்டேன் செய்கிறேன். எந்த பக்கம் வருதோ அதை தான் நம்ம படிக்க போகிறோம். இன்றைக்கி நான் திறந்தவொடனே வந்த ஒரு அத்தியாயம் என்னென்னா 8வது அத்தியாயம், பக்கம் 84, பாயாஜி பாயின் உன்னத சேவை. உண்மையிலேயே பாயாஜி பாயினா யார், அவங்க என்ன பாபாவுக்கு சேவை செஞ்சாங்க, அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நீங்களும் சச்சரிதத்தை தொடர்ந்து படிங்க, உங்கள் வாழ்க்கை மேம்படும். பாயாஜி பாயின் உன்னத சேவை. தாத்தையா கோத்தே பாட்டிலின் தாயார் பாயாஜி பாய் ஆவார். அவர் தினந்தோறும் மதியம் ரொட்டியும் காய்கறியும் அடங்கிய கூடைகளை தனது தலையில் வைத்து கொண்டு காடுகளுக்கு போவது வழக்கம். புதர் பூண்டுகளில் பல மைல் கணக்கில் அந்த அம்மையார் அலைந்து திரிந்து கேன பக்கிரியை கண்டுபிடித்து அவர் பாதத்தில் விழுந்து அடக்கமாகவும் அசைவில்லாமல் தியானத்தில் அமர்ந்திருக்கும் அவர் முன்னர் இலையை விரித்து ரொட்டி, காய்கறி, மற்ற உணவுப் பொருள்களை முதலியவற்றை அதன் மேல் வைத்து அவரை பலவந்தமாக உண்பித்தார். பாயாஜி பாயின் நம்பிக்கையும் சேவையும் வியக்கத்தக்கதாகும். ஒவ்வொரு நாளும் அவர் காட்டில் மதிய வேளையில் அலைந்து திரிந்து உணவை உண்ணும்படி பாபாவை வற்புறுத்தினார். அவருடைய சேவையை உபாசனை, தவம் என்று எவ்வித பெயரிட்டும் அதை அழைத்தாலும் இறுதி மூச்சு வரையிலும் பாபா அதனை மறக்கவில்லை. அவர் செய்த சேவை முழுமையாகவும் ஞாபகத்தில் கொண்ட பாபா அவரது மகனுக்கு அபாரமான அளவிற்கு உதவி செய்தார். தாய்க்கும் மகனுக்கும் அவர்களது கடவுளான பக்கிரியின் மீது பெருமளவு நம்பிக்கை இருந்தது. பாபா அவர்களிடம் அடிக்கடி ஆண்டித்தனமே உண்மையான பிரபுத்தன்மையாகும், ஏனெனில் அது எப்போதும் நிலைத்திருக்கு. புகழ்பெற்ற பிரபுத்தன்மையெல்லாம் செல்வமெல்லாம் நிலையற்றவை என்று கூறுவார். சில ஆண்டுகளுக்கு பின்னர் பாபா காட்டுக்கு போவதை விட்டுவிட்டு கிராமத்தில் வசிக்கத் தொடங்கினார். தமது உணவை மசூதியிலேயே உட்கொள்ளத் தொடங்கினார். அதிலிருந்து பாயாஜி பாய் கடல்களை சுற்றி அலையும் தொந்தரவுகள் முற்றுப்பெற்றன. இது 8வது அத்தியாயம், பக்கம் 84. பாயாஜி பாய் பாபாவை அந்த அம்மா பாபாவாக பார்க்கல செய்யலாம், தான் மகனாக பார்த்தார். தான் மகன் ஒரு வேளை சாப்பிடலைன்னா என்ன பண்ணுவோம், தாய் எப்படியாவது கஷ்டப்பட்டு சாப்பாடு விட்டுவாங்களா. அதேமாதிரி பாபா காலையில் கிளம்பி போயிடுவார். அவர் திரும்பி எப்போ வருவார்னே தெரியாது. ஆனால் இந்த அம்மா ஐயோ தன் மகனுக்கு பசி எடுக்குமே சொல்லி தலையில் ரொட்டியை எடுத்துப்பாங்க, காய்கறி எடுத்துப்பாங்க, பதார்த்தம் எடுத்துப்பாங்க, எடுத்துன்னு அவர் எங்கே போவார்னு தெரியல, காடு ஃபுல்லாக தேடுவாங்க. அந்த சிறுடி சுற்றி இருக்கிற கிராமத்தில் ஒவ்வொரு காடாக போய் தேடுவாங்க. பாபா எங்கேயாவது ஒரு மரத்தை கீழே தவம் பண்ணின்னு இருப்பார். இவர் என்ன பண்ண, இந்த அம்மா நேராக போவாங்க. மதியான நேரத்தில் அந்த வெயிலில் யோசனை பண்ணி பாருங்களேன், வெயிலில் போய் அவர் முன்னாடி இலையை போட்டுட்டு பார்ப்பார். அவர் அசையெல்லாம் தியானத்தில் இருப்பார். அப்பா பாபா சாப்பிட்ருங்க பாபா, நீங்கள் பசியோடு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஊட்டுவாத மாதிரி அந்த பாயாஜி பாய் அம்மா பாபாவுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வந்தாங்க. உண்மையிலேயே அவருக்கு செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் பாபா மேலே இருந்த அந்த பாசம், தாய் உள்ளம், அந்த தாய் தன் மகனை, நாமெல்லாம் பாபாவை பார்க்கறது வேறு, பாயாஜி பாய் தாயாக பார்த்தார், தன் மகனாக பார்த்தார். அந்த தாயோட உள்ளத்தை பாபா ரொம்ப மதித்து அவனுடைய மகனுக்கு பல நன்மைகளை செஞ்சு கொடுத்தார். அவங்க மகனும் பாபா மேலே அவ்வளோ பெரிய பாசமாக இருந்தார். இவருடைய சேவையை பார்த்து ஒரு தாய் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி பாபா தான் காடுக்கு போவதையே நிறுத்திட்டார். போவார், கரெக்டாக மதியான டைமுக்கு வந்துடுவார். ஏன்னா ஒரு பிள்ளை என்பது தான் தாய் கஷ்டப்படுறத விரும்ப மாட்டாங்க. எனவே ஐயோ அந்த அம்மா நமக்காக இவ்வளோ தூரம் வராங்களேன்னு சொல்லி இவர் எங்கே சுற்றினாலும் மதியானம் ஆனால் நம்மளுடைய துவாரக மைக்கு வந்து உட்காந்துடுவார். அந்த காடுக்கு போகிறத நிறுத்தி அந்த அம்மாவுக்கு இங்கேயே எடுத்து சாப்பாடு கொடுக்க சொன்னார். அதே மாதிரி பாபா ஒரு வசனம் சொல்லுவார். இதில் நீங்கள் அந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, ஆண்டித்தனமே உண்மையான பிரபுத்தன்மையாகும், ஏனெனில் அது எப்போதும் நிலைத்திருக்கும். புகழ்பெற்ற பிரபுத்தனமெல்லாம் நிலையற்றவை. உண்மைதான் சாராம். பணம் இன்றைக்கி நம்மக்கிட்ட வரும் போகும். எவ்வளோ பெரிய பணக்காரனும் சாதாரணமாக அடி நிலைமைக்கு வந்துடுறான். பணம் வரும்போது நாம் என்ன பண்ணோன்னா ஆடக்கூடாது. உண்மையில் சொல்லுவார், பணம் வரும்போது ஆடக்கூடாது, பணம் வரும்போது கர்வம் வரக்கூடாது, பணம் வரும்போது அகம்பாவம் வரக்கூடாது, மரியாதை வரணும். நாம் எப்போதும் எப்படி ஏழையாக இருக்கிறோமோ, மற்றவங்களுக்கு மரியாதை கொடுக்குறோமோ, மற்றவங்கள பணிஞ்சு போகிறோமோ, இல்லை நமக்கு அந்த கர்வம் இல்லாமல் இருக்கிறோமோ, அதே போல் பணம் வந்தாலும் இருக்கணும். அதுதான் சொல்லார். அந்த ஆண்டித்தனம் தான் எப்பயும் நிலையானது. அந்த நிலைமையில் நீ இருக்கும்போது எப்படி இருக்கிறியோ அந்த மாதிரியே பணம் வந்தாலும் இருக்குது. பணம் வரும் போகும். பணம் ஒரு வருடம் தங்காது. இது ஆற்று தண்ணி மாதிரி. இன்றைக்கி உங்ககிட்ட இருக்க, நாளைக்கு வேறு ஒருத்தங்கிட்ட போகும். ஆனால் நீ நடந்து கொள்ளும் விதம் உன்னை நல்வழிப்படுத்தும். எனவே பணம் வந்தால்
மாறாமல் எப்பொழுதும் போல் நீ ஏழையாக எப்படி இருந்தே அதே போல் எல்லாருக்கும் பணிவார், எல்லோருடைய கர்வத்தை விட்டு விடு. ஏன்னா பணம் வந்தால் இதெல்லாம் தன்னால் வரக்கூடிய சூழ்நிலை உருவாகும். அதை தான் பாபா நமக்கு உணர்த்தி இருக்கிறார். ஆண்டித்தனமே எப்போதும் நிலையானது. செல்வமெல்லாம் வந்து போயிடும். இதை நாம் புரிஞ்சிங்கன்னா எவ்வளவு பணம் வந்தாலும் நாம் அதை பற்றி கவலைப்பட மாட்டோம். நம்மளுடைய குணம் மாறாது. அதுதான் அந்த வசனத்தில் பாபா நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார். பாயாஜி பாயின் சேவை பாபாவை ஒரு மகனுக்கும் தாய்க்கும் உள்ள உறவாக இருந்தது. உண்மையிலே அந்த அம்மாவுக்கு நம்ம கொடான கோடி நன்றிகளை தெரிவிச்சுக்கலாம். ஏன்னா அவங்கெல்லாம் பாபாவால் ஆசீர்வதிக்கப்பட்ட புண்ணிய ஆத்மாக்களாக தான் இருந்திருக்கிறாங்க. ஏன்னா பாபாவுக்கு டெய்லி சாப்பாடு வச்சுருக்கிறாங்களே, எவ்வளோ பெரிய புண்ணிய ஆத்மாக்கள். இந்த சச்சரியத்தை படிக்கும்போது நாம் பாயாஜி பாயாக மாறலாம். அப்பாவுக்கு டெய்லி சாப்பாடு வைங்க. டெய்லி சாப்பாடு வைக்கும்போது பாயாஜி பாயா நீங்கள் மாறுறீங்க. இதை நீங்கள் உணர்ந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கையும் பாபா மாற்றி காட்டுவார். சாய்ராம். நாம் என்ன சாப்பாடு செய்கிறோம் அதை டெய்லி வைங்க. அப்பா உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி காட்டுவார். ஓம் சாய்ராம். நாளைக்கு சாய் சச்சரித அத்தியாயத்திலிருந்து புதிய விஷயத்தை நாம் கற்றுக்கலாம். நன்றி, வணக்கம்.